அன்றைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்முடைய ஊழியங்களை நாம் இணைந்து ஜெபத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறோம். வரும் நாட்களிலே விரோதிகள் மத்தியிலே நமக்கு ஜெயந்தரும் அபிஷேகம் வல்லமையாக கிரியை செய்ய போகுது. நம்ம யார்ட்டையும் போய் என்ன செய்ய வேண்டாம், யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம். கர்த்தர் யுத்தத்தை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த 2 காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், கடைசி காலம் எப்படி இருக்கும், கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் காலம் போல் இருக்கும். அப்போஸ்தலர் காலம் போல் கடைசி காலம் இருக்கும் என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் காலம் அப்படி சொல்லும்போது ஒரு கேள்வி வரும், அப்போஸ்தலர் காலம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அப்போஸ்தலர் காலம் எழுப்புதலாக இருந்துச்சு. அப்போஸ்தலர் காலத்தில் ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு. அப்போஸ்தலர் காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நிறைய காரியங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், கொஞ்சம் முறுமுறுப்பு இருந்திருக்கு. என்ன இருந்திருக்கு? வாசிங்க, அப்போஸ்தலர் 6 முதலாவது வசனம். எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். காலம் அப்போஸ்தலர் காலம்தான், ஆனால் என்ன இருக்குது? முறுமுறுப்பு இருக்குது. இந்த முறுமுறுப்பு ஆகாத காரியம். முறுமுறுப்பு அதை சரி பண்ண வேண்டிய நேரங்களில் என்ன செஞ்சிடணும், சரி பண்ணிட்டோன்னு சொன்னால் ஊழியங்கள், குடும்ப காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் விதவைகள் சரியாக விசாரிக்கப்படாத ஒரு பெரிய குறைபாடு இருந்துச்சு. இது ஒரு பெரிய அளவில் வந்துகிட்டே போகுது. அப்போஸ்தலர் காலத்தில் அவங்க எல்லோரும் இந்த பிரச்சனையை ரொம்ப சுமூகமாக, ரொம்ப ஈஸியான முறையில் சரி பண்ணுதாங்க. 2வது வசனம், 12 பேரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து அந்த பிரச்சனையை சரியாக தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுதாங்க. பாருங்கள் என்ன செய்தாங்கன்னு கேட்டால், நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல். அப்போ அந்த கூட்டத்தில் எது முக்கியத்துவம் எடுத்திருக்கு? சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணும். ஆனால் முக்கியத்துவம் என்ன செய்ய, முதல் இடம் அங்கே கொடுக்கக்கூடாது. இவங்க செய்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், வசனத்தை என்ன செய்யலை. வசனம்தான் நமக்கு ஜீவன். வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். ஆக வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்கன்னு சொன்னால், பந்தி விசாரணைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சரி பண்ண ஆரம்பிக்காங்க. அப்பொழுது 12 பேரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல். இப்போ வசனத்தை போதிக்க வேண்டியவங்க போதிக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் எங்கே போயிருக்காங்க? பந்தி விசாரிப்பு. சாப்பாடு ஆகிடுச்சா, கூட்டத்தை இப்போ முடிக்கலாமான்னு ஒரு 10 நிமிஷம் இழுக்கலாமா, அப்படி சில நேரங்கள் ஒரு 10 நிமிஷம் இழுத்து பாருங்களேன் அப்படிவாங்க. அதெல்லாம் இழுக்க முடியாது ஐயா. ஒரு நிமிஷம் கூட கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆக அந்த அந்த விசாரிப்பில் அவனுடைய குறைகளை உணர்ந்தாங்க. 3வது வசனம், இந்த வேலை ஒன்றுக்காகாத வேலை இல்லை. இது ஊழியத்தில் எல்லா வேலையும் முக்கியமான வேலை. எல்லா நேரமும் முக்கியமான நேரம். கலந்து கொண்ட அத்தனை பேரும் முக்கியஸ்தர்கள் தான். அப்போ அவங்க ஒரு தெளிவான தீர்மானம் எடுக்காங்க. என்னன்னு சொன்னால், இந்த பந்தி விசாரிப்பு வேலை, பரிமாறுதல், உபதேசம் பண்ணுறது, உபசரிப்பு, இதுக்கெல்லாம் யாரெல்லாம் வேணுமா? பரிசுத்த ஆவியும் ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவங்கள இந்த வேலைக்கு என்ன செய்வோம், அதுக்கு எவ்வளோ தகுதி இருக்குன்னு பாருங்கள். பரிசுத்த ஆவி, ஞானம், நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர். அப்போ அங்கே பிரச்சனைகள் வர்றதுக்கு என்ன இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அவர்களை வேலைக்கு ஏற்படுத்துவோம். நாங்கள் இந்த கிச்சன் பக்கத்தில் இன்றைக்கி டியூட்டியை விட்டு வெளியே வந்துட்டு
ஜெபம் பண்ணுவதிலும் வேதவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும். அப்போ இவங்களுக்கு சாப்பாடு தானாக வரும். தானாக கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே சமையல் காரியமும் பிரச்சனை இல்லாமல் நடக்கு. அங்கேயும் கம்ப்ளைண்ட் இல்லை. இல்லைன்னா அதுக்கு வர இது வர அதை ஒழிச்சிட்டாங்க இதை ஒழிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லி இது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். இவங்க ஒன்றுமே என்ன செய்யாது, வராது. வராமல் அங்கே 7 பேர் நியமிக்கிறாங்க. 7 பேரும் சும்மா அண்ணாச்சி நீங்கள் பார்த்துக்காங்க, அண்ணாச்சி தம்பி நீங்கள் பார்த்துக்க, அக்கா நீங்கள் பார்த்துக்காங்க, தங்கச்சி நீ பார்த்துக்கா, வேறு பார்த்துக்கிடும் அப்படிலாம் வச்சு ஊழியம் செய்யவே முடியாது. அதுக்கு யாரெல்லாம் வேணுமா? நியமிச்சாச்சு. அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். நாங்களோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் ஜெபம் பண்ணணும். நாங்கள் ஜெபம் பண்ணணும். வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் இடைவிடாமல் தரித்திருக்குன்னு சொன்ன உடனே இந்த யோசனை வந்து சபையாருக்கு போகுது. 5வது வசனம் பாருங்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும். இப்போ ஆண்டவர் எழுப்புதலை கொடுக்கும்போது ஒரு சின்ன விஷயத்திலும் கூட நம்ம ஜெபத்தோடு பல காரியங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு. இப்போ சமையல் பக்கம் இருந்த ஊழியக்காரங்க அவங்க ஸ்தானத்தில் போய் இருக்காங்க. சமையல் செய்ய வேண்டியவங்க அவங்களுடைய வேலையை சரியாக செய்கிறாங்க. பந்தி விசாரிப்பு சரியாக நடக்கு. அங்கே விதவைகளுக்கு யாருக்கும் என்ன இல்லை, முறுமுறுப்பு இல்லை. எல்லோரும் சந்தோஷமாயிட்டாங்க. எல்லாத்து மேலாக சபையார் எல்லாரும் எப்படி இந்த யோசனை எப்படி இருந்துச்சா? இந்த எழுப்புதல் அந்த நாட்களில் வரலைன்னா குழப்பங்கள் மறுபடியும் என்ன செய்ய வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம நாட்கள்லேயும் நம்ம வீடுகளில் முறுமுறுப்பு வரலாம், சபையில் வரலாம், ஊழிய பாதையில் தொழிற்செய்கிற இடங்களில் வந்தாலும் நம்ம நல்ல ஜெபத்தோடு நீண்ட நாள் காத்திருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுக்குற நல்ல ஆலோசனையை செய்து நம்ம செய்வோமானால் முறுமுறுப்பு நின்று போயிடும், பிரச்சனை குறைஞ்சிரும், எழுப்புதல் என்ன செஞ்சிடும். அப்போ நம்ம காலங்களில் ஆவிக்குரிய எழுப்புதலை எதிர்பார்க்குறோம். எழுப்புதலுக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைகள் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும். இதுதான் ஃபஸ்ட்டு கமிட்டின்னு நினைக்கிறேன். முதல் கமிட்டியில் இந்த தீர்மானங்களை தெளிவாக கொண்டு வராங்க. அன்றைக்கி எல்லா பிரச்சனையும் நீங்கள் வச்சு இந்த கமிட்டி எல்லா பக்கம் வரட்டும் ஆண்டவரே. இந்த கமிட்டி தீர்மானங்கள் எல்லா பக்கமும் என்ன செய்யட்டும், வாசிக்கப்படும். இது நாங்கள் இப்படி செய்திருக்கோன்னு சொல்லி கமிட்டியில் செய்திருக்கோன்னு சொல்லி சபையில் அறிவிப்பு கொடுக்கும்போது சபையாருக்கு எப்படி இருக்கணும், கைதட்டக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும். அதில் அந்த பந்தி விசாரிப்பு வேலையை வந்து சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அதில் எழுப்புதல் இருக்குது. அதில் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய சேவான், பிலிப்பு, பிரேகோரையும் இக்னோரையும் பேர்கள்லாம் பல்ல உடைச்சிடும். வாசிக்க முடிக்கும்னே பல்ல உடைச்சா தான் ஆவி நல்லா இருக்கும் பேரை வாசிக்கிறதுக்கு. அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர் மேல் கைகளை வைத்தார்கள். ஆக இந்த பொறுப்பில் உள்ள எல்லாருக்கும் ஊழியர்கள் என்ன செய்தாங்க, கை வச்சு ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்புதாங்க. அவங்க மேலே தேவ ஆவி வருது. 7வது வசனம், தேவ வசனம் விருத்தி அடையுது. எல்லாருக்கும் சாப்பாட்டு பிரச்சனை இருந்து போச்சு, பசியும் இல்லை, வசனம் விருத்தி ஆகுது, முறுமுறுப்பு இல்லை, சமாதானம் வந்துச்சு. அந்த எழுப்புதல் வரப்போகுது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு பிறகு ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த 7 பேரில் சேவான ஒரு ஆள், அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அங்கே சமையல் காரியங்களையும் கவனிக்கணும், இங்கே ஊழியமும் செய்வாங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நிறத்தி என்ன செய்வார், கொடுப்பார். இப்படிப்பட்ட எழுப்புதல் வர்றதுக்காக நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? இந்த கடைசி நாட்கள் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால் ஆவிக்குரிய எழுப்புதல் வரணும். முறுமுறுப்பதை சரியாக செய்யலைன்னா எல்லோரும் முறுமுறுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் முறுமுறுப்பு எல்லாம் மாறி போச்சு. அந்த பந்தி விசாரிப்பு வேலை சரியாக நடக்கு, வசனம் போதிக்கிற ஊழியம் சரியாக நடக்கு.
பொறுப்புக்குள்ளே வரவங்க எல்லாருக்கும் இப்போ நற்சாட்சி பரிசுத்தாவி பெற்றவங்களை கொண்டு வராங்க. ஆண்டவர், இப்படிப்பட்ட எழுப்புதல் எங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட எழுப்புதல் எங்களுடைய ஐக்கியத்துக்குள்ளே வரட்டும். இப்படிப்பட்ட எழுப்புதல் எங்களுடைய சபைகளுக்குள்ளே வரட்டும். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்து சொல்லக்கூடிய அளவுக்கு உதவி செய்யும். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் நல்லா பாயை திறந்து சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாவிட்டாலும் ஆண்டவரை செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்கள் நாட்களில் பிரச்சனைகள் தீர்வதற்கு ஆவிக்குரிய ஆலோசனையை தாங்க ஆண்டவரே. இந்த யோசனைகள் எங்களுக்கு தாங்க. பொறுப்புக்குள்ளே யார் வரணுமோ அவங்க பரிசுத்தாவி பெற்றவங்களாக இருக்கணும், நற்சாட்சி பெற்றவங்களாக இருக்கணும், தேவ ஞானம் பெற்றவங்களாக இருக்கணும். இப்படிப்பட்டவங்களை கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். அந்த நிர்வாகம் வந்த பிறகு எல்லாமே மாற்றம் அடைஞ்சிச்சு. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்துச்சு. ஆண்டவரே, எல்லாருக்கும் பிரியமான யோசனை கொடுக்கக்கூடிய தூய ஆவியானவரே, இது வந்து கிரியை செய்யும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் காணாது, இந்த ஜெபம் காணாது. ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகணும், பிரச்சனைகள் எல்லாம் மாறணும். ஆமேன். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. ஊழியர்கள் நினைக்கிறாங்க, ஊழியர்கள் நாங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணவும் வேத போதிக்கிற ஊழியத்தில் இடைவிடாமல் தரித்திருப்போம்னு சொல்லி பந்தி விசாரிப்பில் போய் இருந்த ஊழியக்காரங்க அவங்க ஸ்தானத்துக்கு வராங்க. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய சபைகளில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய ஊர்களில் அந்தந்த பொறுப்பில் இருக்கிறவங்க அந்தந்த பொறுப்பு வேலையை சரியாக செய்ய ஆமேன் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ? தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து துதித்தலும் சாபித்தலும் மாத்திரம் ஏன் உந்தன் வாயில் இருந்து புறப்படுதே? துதித்தலும் சாபித்தலும் மாத்திரம் புறப்படுதே. தித்திப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து ஒரே ஊற்றிலிருந்து ரெண்டு டேஸ்டான தண்ணி வருமா? வராது. வந்துச்சுன்னா அது சரியான வராது. வந்துச்சுன்னா கேள்வியே அதில் இல்லை. ஆக ஒரு ஊற்று தண்ணீரிலிருந்து புறப்படுமோ? புறப்பட முடியாது. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யும் ஒருவராலும் ஒருவர் என்ன செய்யணும்? பகைக்கணும், ஒருவரை பற்றி கொள்ளணும். ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்வாயோ செய்வாயோ செய்வாய். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்வாய். ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பாய். ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை தேவனுக்கோ உலகத்திற்கோ தேவனுக்கோ ஊழியம் செய்ய இயலாதே. ஊழியம் செய்ய இயலாதே. ஆவிக்குரிய எழுப்புதல் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். இதை உடைக்கக்கூடிய அநேக சூழ்நிலைகள் நம்ம சந்தித்தாலும் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் அப்படி ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் ஊழியர்களுக்கு கொடுக்கணும். அன்றைக்கி அந்த 3 வசனத்தில் பெரிய பிரச்சனை எல்லாம் நீங்கள் வச்சு இந்த நம்ம வீட்டில் பெரிய பிரச்சனை போல் சில காரியம் இருக்கலாம்.
அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். உடைய குடும்பத்தில், தொழிலில், ஊழியத்தில் சில காரியங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். அதெல்லாம் கண்டுக்கிடவே வேண்டாம். நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். நமக்குரிய ஸ்தானத்தில் நம்ம போய் நின்றுக்கிடுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இது எழுப்புதல் காலத்தில் ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு காரியம். இன்னும் ஒரு காரியம், எழுப்புதல் காலத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி படிக்கும்போது அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 4வது வசனம். அவன் தரையிலே கடைசி காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால், அநேகர் தரையில் என்ன செய்ய போகிறாங்க? ஆமேன் சொல்லுங்கள் எல்லாரும். ஆமேன். தரையில் விழுந்து மண்டை உடஞ்சி போகிறதுக்கு இல்லை, மண்டையை சரி பண்ணுறதுக்கு, சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு. யார் விழுதா? சவுல். அவரை பற்றி முதல் வசனத்தில் படிங்க. இங்கே என்ன மாதிரி இருக்கோ அதுக்குள்ளே அங்கே போயிடுவார், அங்கே என்ன மாதிரி இங்கே போயிடுவார். என்னத்தை வேகம் இப்படி போகிறாருன்னு கேட்டால், சீஷர்களை பயமுறுத்தி என்ன செய்யணும். ஆனால் ஆண்டவர் கடைசி காலத்தில் என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால், ஒரு எழுப்புதலை தரப்போகிறாரு. 4வது வசனம். அவன் தரையில் விழுந்தான். ஆண்டவர் இப்படிப்பட்ட சவுல்களை எழுப்பும்படியாக நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த ஒரே அதிகாரத்தில் சவுலுக்கு எல்லா பக்குவமும் கிடச்சிக்கிடுச்சு. இந்த 9வது அதிகாரத்தில் அவர் சந்தித்தது, பக்குவப்பட்டது, தேவனால் பயன்படுத்தினது எல்லாமே இதில் இருக்குது. 5வது வசனம் படிங்க. கேள்வியும் பதில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கேள்வி எப்படி? நீர் யார்? பதில், துன்பப்படுத்துகிற இயேசுவாகிய நான். இனி என்னால் அமைதியாக இருக்க முடியாது. இவ்வளோ நாள் இஷ்டப்படி எல்லாம் நடக்கணும்னு சொல்லி நானும் லைசன்ஸ் கொடுத்துட்டேன். இனி உன்னை நான் சந்திக்க போகிறேன். நம்ம காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்காக நம்ம எல்லோரும் ஜெபிக்கணும். இவங்கெல்லாம் எங்கே திருந்துவாங்கன்னு நினைக்க வேண்டாம். நம்மளை திருத்தின ஆண்டவர் எல்லாத்தையும் திருத்துவார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு. அடுத்த வசனத்தை பாருங்கள், 6வது. இனி நம்மளை பழைய சித்தத்தெல்லாம் விட்டுற வேண்டியதான். இனி ஆண்டவர் ஏதோ ஒரு சித்தம் வச்சுருக்காருன்னு சொல்லி நான் என்ன செய்ய, அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பட்டணத்துக்குள்ளே போ. அங்கே போன உடனே அடுத்த சவுண்டு உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நிறைய சீறி பாய்கிறவங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, நிறைய வீடுகளில் இருக்காங்க. ஆண்டவங்களெல்லாம் சந்திக்கணும். அடுத்த வசனம், 7வது வசனம். கூட போனவங்களாம் அவங்களுக்கெல்லாம் அழைப்பு இல்லை. யாருக்கு தான் அழைப்பு? கூட போனவங்களுக்கெல்லாம் என்ன கேட்குது? சத்தத்தை கேட்டாங்க, வேறு ஒரு மாற்றமும் அவங்களுக்குள்ள. அப்போ ஆண்டவர் யாருக்கு அந்த அழைப்பு வச்சுருக்காரு? சவுலுக்கு தான் அழைச்சிருப்பேன். இப்போ நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம், நம்ம ஊரில் எத்தனை பேர் இருக்கோம், நமக்கு சொந்த பந்தங்க நிறைய உண்டு. அழைப்பு எல்லாருக்குமா? அவருக்கு சித்தமானவர்களுக்கு அழைப்பு. எதுக்காக அப்படின்னு கேட்டால், கர்த்தர் பயன்படுத்துவதற்கு. இந்த கடைசி நாட்களை சீறி பாயிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அவங்களுடைய ஓட்டத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? இன்னும் குறையும். கொஞ்சம் வாசி பாருங்கள். அதுக்கு அடுத்த வசனத்துலேருந்து. ஆண்டவர் இந்த போர்டு போட்டால் தான் சரியாக இருக்கும். கையிலாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் தான் எல்லாம் சரியாக இருக்கும். ஆக வர வேண்டிய இடம் வந்துட்டார். இப்போ அனனியாவிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. 10வது வசனம். அனனியாவேன்னு சொன்ன உடனே அனனியா பதறிட்டார். என்னது சொல்ல போகிறாரோ கர்த்தர்னு சொன்னால், அதே மாதிரி அவர் பயந்தபடி எல்லாம் நடந்து வச்சு. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. சவுலுக்கும் ஜெபத்துக்கும் என்ன கிடையாது? சம்மந்தம் கிடையாது. இப்போ சீறி பாய்ந்து எல்லாரும் கொல்லுறதுக்கெல்லாம் காரணமாக இருப்பாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அவன் இப்பொழுது ஆண்டவர் அந்த சவுலுக்கு கொடுத்த ட்ரைனிங்கை பாருங்கள். முதல்ல சந்திக்கிறாரு. பிறகு நீ எங்கே போனோம் கீழே விழுந்தவரை எழுப்பி விட்டு எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போகிறாரு. அங்கே போன பிறகு ஆண்டவர் அனனியா மூலமாக சந்திக்கிறார். ஆண்டவர்கிட்ட இவரை பற்றி பேசுகிறார். அவன் இப்பொழுது
இதெல்லாம் நம்முடைய அனுபவங்களாக இன்னும் மாறணும். அடுத்த வசனம், ஆண்டவரே இது உங்களுக்கு தெரியுமில்ல, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல, எருசலேமில் உள்ள சபைகளுக்கெல்லாம் துன்பப்படுத்தினவர்னு சொல்லி தெரியுமே, பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற விதமாக பொல்லாங்களை செய்வது குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். 14வது வசனம், அது எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, சொன்ன வேலையை மட்டும் என்ன செய். அவரை பற்றி நீ அறிஞ்சதை விட நான் முழுசும் அறிஞ்சிருப்பேன். அப்போது அதற்கு கர்த்தர் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. நம்ம குடியிருக்க ஊர்களில், நம்முடைய தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலக அளவில் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்க அநேக பாத்திரங்கள் உண்டு. நானும் உண்டு, அதில் நீங்களும் உண்டு. இப்போ அடுத்த வசனத்தில், அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ அறிமுகப்படுத்திட்டு வந்துடு, அவனுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லுவேங்கிறத ஆண்டவர் சொல்லிட்டு 17வது வசனம், என் மூலமாக உனக்கு பார்வையும் கிடைக்க போகுது, பரிசுத்தாவையும் கிடைக்க போகுது. எல்லாருக்கும் பார்வை வேணும், ரட்சிப்பு, பரிசுத்தாவையும் என்ன செய்யணும் வேணும். அதுக்கு பின்னால் வாசித்து பார்க்கும்போது 20வது வசனம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே கேட்டவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க? 21வது வசனம், முதலாவது ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. யார் யானைக்கு புதுசாக அன்றைக்கி வந்திருக்காங்க, சவுல் மாதிரி தெரியுது, சவுல் எப்படி வருவார், அவர் அங்கே எத்தனை பேர் அடித்து போட்டு நடக்கிறது இல்லை, உண்மையிலே யார் தான்? சவுல் தான். வந்தவர்கள் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாசமாக்கி சவுல் அதிகமாக திடன் கொண்டான். அதுக்கு பிறகு அவருடைய ஊழியங்கள் தொடருது. அவர் நம்ம மருத்துவங்களாக மதிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் மாற்றினார். இப்போ கடைசி காலம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், சீறி பாய்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் சீக்கிரமாக சந்திக்கணும். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? சீறி பாய்கிறவங்க, ஆண்டோடைய நாமத்துக்கு விரோதமாக நிற்கிறவங்க, ஆண்டோடைய நாமத்திற்கு விரோதம் செய்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் சீக்கிரமாக சந்திக்கணும். சீக்கிரமாக நடக்கட்டும் ஆண்டவரே, சீக்கிரமாக நடக்கட்டும் ஆண்டவரே, தாமதமின்றி நடக்கட்டும் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் எங்களுடைய நாட்களில் வரட்டும் ஆண்டவரே. இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் எங்களுடைய நாட்களில் வரட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இன்னும் நிறைய அப்போஸ்தல நடவடிக்கைகளில் வாசி பார்த்தவனெல்லாம் எழுப்புதலாக தான் எல்லாம் இருக்கும். இதில் நம்ம ரெண்டே காரியத்தை வாசித்திருக்கிறோம். ஒன்று நம்முடைய நிர்வாகங்கள், நம்முடைய நிர்வாகத்தில் வரக்கூடிய முறுமுறுப்புகளை எப்படி மாற்றலான்னா, அவரவரை அந்தந்த ஸ்தானத்தில் அந்தந்த டியூட்டியில் வச்சுட்டா எல்லாம் சரியாக என்ன செய்யும், நடக்கும்னு சொல்லி வாசித்தோம். இதுவும் நடக்க போகுது. ரெண்டாவது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், சீறி பாயிறவங்க கர்த்தருக்காக வாழ போகிறாங்க. கர்த்தர் இந்த அற்புதங்களை செய்ய போகிறபடினால ஆண்டவருக்கு எல்லோரும் நன்றி சொல்லிடுவோமா? எல்லோரும் நன்றி சொல்லிடுவோம். எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த எழுப்புதல் வரப்போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாற்றம் வரப்போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நோய்கள் ஓடுது, பேய்கள் ஓடுது, பாவங்கள் பறந்தோடுது. நோய்கள் ஓடுது, பேய்கள் ஓடுது, பாவங்கள், வல்லமைகள் குறைந்து போகும்.
வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நாம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா, உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. யோசப்பா, உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, கைதட்டி பாருங்க. பேய்கள் தீருது, பேய்கள் ஓடுது, பேய்கள் தீருது, பாவங்கள் மறந்து. ஆண்டவரே, நல்ல எழுப்புதல், ஆவிக்குரிய எழுப்புதல் எங்களுடைய நாட்களில் வரட்டும். எங்களுடைய நாட்களில் ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பிரச்சனைகளை எல்லாம் ஆசீர்வாதமாக முடிய பண்ணுவார். யாரை கொண்டு? பரிசுத்தாவி பெற்றவங்க, ஞானம் பெற்றவங்க, நற்சாட்சி பெற்றவங்களை கொண்டு ஆண்டவர் அருமையாக நடத்துவார். அந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் எப்படி இருக்குமா? அப்பா நல்ல வேளை இப்போவாவது வந்து சேர்ந்தாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் மாற்றுவார். ரெண்டாவது, கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், சீறி பாயிரவங்கள்லாம் ஆண்டவருக்காக எழுப்புவாங்க. நம்ம இவ்வளோ நாள் பண்ண ஜெபம், இன்னைக்கு பண்ண ஜெபம், இன்னும் பண்ண போகிற ஜெபம், ஒரு வார்த்தை கூட தரையில் வீணாக விழுந்து போதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். எவ்வளோ கஷ்டப்பட்டு வாரோம், எவ்வளோ பிரயாசப்பட்டு வாரோம், எவ்வளோ செலவழித்து வாரோம், எவ்வளோ வர முடியாத சூழ்நிலையில் வந்துட்டு இருக்கோம். எல்லாம் யாருக்கு தெரியும்? கடைசியாக இயேசு கிறிஸ்துடைய திவ்ய சுபாவம் என்னன்னு கேட்டால், ஊழியர்களை உருவாக்கி பக்குவப்படுத்துகிற சுபாவம். ஊழியர்களை, இங்கே யாரெல்லாம் ஊழியர்கள் இருக்கீங்க? எல்லோரும் ஊழியர் தான். சின்ன பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் ஏதோ வண்டி ரிப்பேர் நடக்க அவள் எல்லாம் எல்லோரும் யார் தான்? எல்லாம் ஊழியக்காரங்க தான். ஆண்டவர் ஊழியத்துக்கு நம்மளெல்லாம் அழைச்சி நமக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாரு. வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை வரவழைத்தார். ஆண்டவர் மலையில் போய் உட்காந்துட்டார். ஜெபத்தோடு ஒரு 12 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு. 12 பேர் வராங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு யோசனை பாருங்கள். தெரிந்து கொண்டு, முதலாவது ஊழியர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற திவ்ய சுபாவ ஆலோசனை என்னன்னு கேட்டால், தம்மோடு இருக்கவும். அல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே யா உம்மை போல். அவரோடு கூட இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தம்மோடு இருக்கவும், அப்புறம் அவர் கூட இருந்து அவர் கற்றுக் கொடுத்த வசனத்தை உபதேசமாக பிரசங்கமாக பண்ணுவதற்காகவும், வியாதிகளை குணமாக்குவதற்காகவும், பிசாசுகளை துரத்துகிறவர்களாக இருக்கும்படி ஏற்படுத்தினார். இது ஆண்டவருடைய திவ்ய சுபாவம். நம்மளை போல் அவங்களும் வந்துடுவாங்களே அப்படின்னு அவர் என்ன செய்யலை, நினைக்கல. நம்மளை விட நல்ல என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை இயேசுடைய திவ்ய சுபாவம் என்னன்னு சொல்லி படிக்கும்போது இதுதான் திவ்ய சுபாவம். அப்போ ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அவருடைய ஊழியத்திற்காக அழைச்சிருக்கிறாரு. ஒருவேளை முழு நேர ஊழியமாக இருக்கலாம், பகுதி நேர ஊழியமாக இருக்கலாம். எப்படி ஊழியமாக இருந்தாலும் முதலாவது நம்ம எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரனும் இருப்பான். அப்போஸ்தலரை குறித்து மற்றவங்க சொன்னாங்க, இவங்க பேதுரு யோவானை பற்றி சொல்லும்போது இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, பேதைகள். ஆனாலும் அவங்க பேச்சு ஒவ்வொரு காரியத்தை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்டால், நிச்சயமாக இயேசுவோடு கூட இல்லைன்னா இவங்க இந்த பேச்சு பேசிக்கிட முடியாது அப்படிங்க. அல்லேலூயா. நானும் நீங்களும் இயேசுவோடு கூட இருக்கவும், அப்புறமா அவர் சொன்ன வார்த்தைகளை செய்தியாக சொல்லவும், வியாதிகளை குணமாக்கும், பிசாசுகளை அழிக்கும்.
இப்போ இந்த 4 ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லோரும் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லோரும் எழுப்பி நின்று இயேசுடைய திவ்ய சுபாவம் என்ன? ஊழியர்களை உருவாக்கி உபயோகப்படுத்துவது இயேசுடைய திவ்ய சுபாவம். ஊழியர்களை உருவாக்கியாச்சு, 12 பேரை தேர்ந்தெடுத்தாச்சு. அவங்களுக்கு உபதேசம் என்ன கொடுக்குறாருன்னு கேட்டால், என்னோடு கூட நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், அவருடைய வார்த்தைகளை கேட்கணும், அந்த வார்த்தையை சொல்லணும், பிசாசுகளை குணமாக்கணும், அசுத்த ஆவிகளை சுகமாக்கணும், வியாதிகளெல்லாம் குணமாக்கணும். அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இந்த கிருபை நம்ம எல்லார் மேலும் இறங்கணும். இந்த கிருபை எல்லார் மேலும் இறங்கட்டும். இந்த கிருபைக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். கிருபைக்காக நாம ஜெபிப்போம். ஆமென் ஆமென். ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் சத்தமா ஜெபம் பண்ணணும். ஆமென். நாங்க உம்மோடு கூட இருக்கணும் அப்பா. இப்படிப்பட்ட ஒரு ஜெபங்கள்ல நம்ம ஜெபிக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென் 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 ஆமென். உம்மோடு இருக்கணும். ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபிப்போம். இயேசுவோடு கூட இருக்கணும். இயேசுவோடு நாங்க இருக்கணும். இயேசுவோடு இருக்கணும். என்னுடைய பணிகள் மத்தியில, என்னுடைய கடமைகள் மத்தியில, ஆமென், என்னுடைய வேலைகள் மத்தியில, என்னுடைய வேலைகள் மத்தியில ஆமென், நாங்கள் உம்மோடு கூட இருக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிரசங்கம் பண்ணணும். ஆமென். ஆண்டவர் கொடுக்கும் வார்த்தைகளை நாங்கள் சொல்லணும். வார்த்தைகளை நாங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டவர் சொல்லும் வார்த்தைகளை சொல்லணும். வார்த்தைகளை எல்லாருக்கும் சொல்லணும். வியாதியஸ்தர்களை சுகமாக்கக்கூடிய அளவுக்கு பிசாசுகள் அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய்ப்பை விட்டுறக்கூடாது. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென் 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 ஆமென். பிரசங்கம் பண்ணணும். ஆமென் குணமாக்கணும். ஆமென் ஆமென் ஆமென். எங்களுக்கு தாங்க. ஆமென். கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆமென். கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு தாரும். எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு தாரும். எங்க எல்லாருக்கும் தாங்க. ஆமென். கிருபையினால் நிரப்புங்க. எங்க உடம்பில் உள்ள எல்லா வியாதிகளையும் பலகீனத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே. வியாதிகளை மாற்றுங்க. எங்க பிள்ளைகளுடைய உடம்பில் இருக்கிற எல்லா வியாதி பலகீனங்களை மாறட்டும். பலவீனத்தை மாற்றுங்க. எங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். மாறணும். நான் தைரியமான ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. நாங்க ஊழியம் செய்யணும்ப்பா. ஆரோக்கியமான உபதேசங்களை நாங்க பேசணும். பேசணும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை நாங்க துரத்தணும். இயேசு நாமத்தில வியாதிகளை நாங்க விரட்டணும். ஆமென். இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில. அல்லேலூயா. ஆமென். ஜெயந்தரு அபிஷேகம், நமக்குள்ள விரோதிகளை ஜெயிக்கிற அபிஷேகம், பொதுவான ஜெப குறிப்பு, பாடல் எல்லாவற்றிலும் இந்த முழு அபிஷேகத்தோடு எங்களை அனுப்பும் ஐயா. சீறி பாய்கிறவங்களை தடுத்து நிறுத்தின தேவனுடைய அபிஷேகம், பிரச்சனை முறுமுறுப்பெல்லாம் மாற்றி போட்ட அபிஷேகம், பிரச்சனை தீர்வதற்கு நமக்கு தேவன் நம்முடைய நாட்களை எழுப்புதலை தருவார். இந்த நம்பிக்கையோடு நாம் கடந்து இருக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நீரை கடந்து அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. கடைசி கால அபிஷேக ஜெபம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு? எல்லாம் சாட்சி சொல்லிடுவோமா பாட்ட?
அப்பாட்ட சாட்சி சொல்லுங்க ஒரே நேரத்தில். அப்பா ஆமென் ஆமென். எங்களுக்கு தடை எரிஞ்சு தடையெல்லாம் நீங்கி கொண்டு வந்து தடையை நீக்கி கொண்டு பாடல் மூலமாக பாடல் மூலமாக ஜெப விண்ணப்பங்கள் மூலமாக விரோதிகளை ஜெயிக்கிற அபிஷேக ஜெபத்தின் மூலமாக அபிஷேகத்தின் மூலமாக எங்கள் நாட்களிலே எழுப்புதல் வரும் என்பதை குறித்து எழுப்புதல் மூலமாக சீரி பாயிரங்களாம் சிலுவை சுமக்கும்படியாக சிலுவை சுமப்பாங்க. முறுமுறுக்கிற முறுமுறுப்பெல்லாம் மாறி போய் மாறி போகும். ஆவிக்குரிய அனல் உண்டாகும்படியாக நாங்கள் எங்களுக்குள் உண்டாக்கி அநேகருக்கு கொடுக்க ஆமென். எங்களை தகுதிப்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஊழியர்களை உருவாக்குகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் உம்மோடு இருக்கணும். மோடி இருக்கணும். உம்முடைய வார்த்தையை கேட்கணும். வார்த்தையை கேட்கணும். அவைகளை சொல்லணும். அவைகளை சொல்லணும். வியாதிகளை குணமாக்கணும். குணமாக்கணும். பிசாசுகளை அழிக்கணும். அழிக்கணும். இது உம்முடைய திட்டம். திட்டம். இந்த திட்டம் என் மூலமாக செயல்படட்டும். எங்கள் மூலமாய் எங்கள் மூலமாக செயல்படட்டும். மூலமாய் செயல்படட்டும். அற்புதம் நடக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீங்க வழி நடத்துங்க அப்பா. நடத்துங்க. நம்பிக்கையோடு போறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தோடு எல்லாரும் போயிட்டே இருப்போம்.